இது நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தோட்டத்தில் போட்டு கிழங்கு இதெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா வச்சுருக்கா வைக்கலையா? இன்னும் எல்லோரும் பார்க்கலாம் வாங்க. கிழங்கு வெட்ட போகிறேன் வாங்க. இப்படி கிழங்கு வெடிச்சிருந்தா இதெல்லாம் கிழங்கு இருக்கும். இதில் கிழங்கு இருக்கும். கிழங்கு பிடுங்கையிலையும் வரும். கிழங்கு வெட்டினாலும் கிழங்கு எப்படி பெரிய கிழங்கா இருக்கோ ஒரு சின்ன நிறைய வெள்ளைக்கிழங்கு மட்டும் வெட்டியிருக்கோம். வீட்டுக்கு தேவையான கிழங்கு இது மட்டும் வெட்டி போதும். இனிமேல் வந்து சிவப்பு கிழங்கு வெட்ட போகிறோம். பாருங்கள், எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், கிழங்கு சிவப்பு கிழங்கு தோட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ வெட்டுறோம். எல்லாம் பாருங்கள், வந்து சாப்பிட்டு போங்க. எல்லாம் நல்லா ருசியாக இருக்கும் கிழங்கு. கிழங்கு விழுந்தா நல்லா வைக்கும் கிழங்கு, சரியாக இருக்கும் கிழங்கு. ஒரு சின்ன கிழங்கா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது வெட்டுறதுக்கு. இன்னும் 10 நாள் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெடுத்துக்கும் கிழங்கு. அதனால் கிழங்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. வீட்டுக்கு மட்டும் தான் கிழங்கு வெட்டியிருக்கோம்ப்பா. நாங்கள் வந்து இந்த கிழங்கு வந்து வச்சு 3 மாதம் ஆச்சு. சரி, நம்ம கஷ்டப்பட்டது கொஞ்சம் உழைப்பு கிடைக்கும். நல்லா கொஞ்சம் செலவு ஓடும், மிச்சம் வைக்க முடியாது. அதனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு எல்லா வசதி போட்டிருக்கோம். மிளகாய் போட்டிருக்கோம், அவரை போட்டிருக்கோம். இப்போல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டப்பட்டதுக்கு புரட்சினலால் போயிடும். விவசாயம் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.